அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க தாத்தா, அவங்கள தான் இவ்வளோ நேரம் பார்த்து பண்ணியிருந்தேன். வாங்க தாத்தா, நீங்க இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சு தந்துட்டே வைக்கிறீங்களே. இன்றைக்கு வீட்டு வேலை முடியாட்டி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடிச்சுக்கொள்ளையிடும். அல்லாம நோம்புக்கு உள்ள விசேஷமான வேலை கொஞ்சம் நீக்கிறேன். சாப்பாடு சாமான் ஒழுங்குபடுத்துறது, குச்சிக்க ஒட்ட மண்ணி வாங்கணும், கழுகணும், காய்ச்சணும், அரைச்ச கொடுக்கணும், அப்படி நிறைய வேலைகளுக்கு நோம்பு காலத்துக்கு ஸ்பெஷலா செய்யற சாப்பாட்டு வேலைகளுக்கு அதெல்லாம் முடிச்சு தந்துட்டே வைத்திருங்க. இல்லாட்டி அவங்கள தேடி பிடிச்சுக்கூட மறுத்தது கஷ்டம் தானே. மகள் எல்லாரே மேல வேலை செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் காலையில போயிட்டா அந்திக்குத்தான் வீட்டுக்கு வாரேன். நான் வாங்குற சில நேரத்துக்கு 7-8 மணி ஆகிற வந்து புள்ளட பார்த்தா புள்ளட எல்லாம் தூக்கம் ரெண்டும் இல்ல, வந்து ஆய்க்குக்க டைமும் இல்லை எனக்கு. அதை நானும் வந்து பெண்ணோட பிடிச்சிட்டு காலுக்கெல்லாம் மருந்து ஊசிக்கொண்டு தான் படுக்கிறேன். நான் எப்படி பாத்தீங்கன்னா சோமாய்க்கிறீங்களா? நோம்பு கிட்டவாகுது, ரெடியா விட்டீங்களா? இங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? வயசா நான் பொதுவா இனி கடமையா கிளீன் பண்றதோட படுத்தி முடிச்சிட்டேன். ஆயிஷா முழு ஊட்டையும் எடுத்துக்கொண்டு கிளீன் பண்ற அளவுக்கு ஊத்தியோட தானே ஆயிக்கிறேன். வேலைக்கு வாராக்களையும் போட்டு கஷ்டப்படுத்துற அளவுக்கு எல்லாம் ஒரே நாள் கொடுத்தா இனி அவங்களும் பாவம் தானே. நோயோடு வீட்டுக்கு போயிட்டா அவங்களுக்கும் நோம்பு குடிக்கலாம், வீட்லீராக்களை நோம்பு குடிக்க வைக்கவும் மேலாம். அதே நேரம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ற அப்படின்னா நோம்பு திறந்து வண்ணத்துக்கு வண்ணம் சாப்பாடு, இப்படி எல்லாம் நிறைய வகை வகையா செஞ்சு நோம்ப திறந்துட்டு அதோட சஹரும் ஸ்பெஷலா சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற. சுபதி ஸ்பெஷலா தானே சாப்பிடுற. அவ காலையிலிருந்து முழுக்க தூங்கி எழும்பினா சோம்பேறியாவும் நோயாளியாவும் மாறக்கூடிய நிலைக்கு மாறிடும் நோம்பு முடிகிற நேரம். எல்லாம் நோம்பு மூலம் எங்களுக்கு இந்த எதிர்பார்க்கிற தன்மைக்கு முற்றிலும் முரண்பட்ட தன்மையா மாத்திக்கொள்றோம் நாங்க. சரி பாத்திமா பாத்திமா தாத்தாண்டா வேலை செய்யறவோ இல்லையோ மிச்சம் கோல் பேசி கொண்டிரண்டா கேக்குது. ஆனா நான் இப்ப கோல் பேசி கொண்டிருந்த ஒரு ஹாஜியார் 500 ரூபாய் கொடுக்குறான் நாளண்டைக்கு. நல்ல நேரம் அது நாளண்டைக்கு உங்களோட வேலையை முடிச்சுதே எனக்கு. இன்னும் ஒரு ஹாஜியா வைக்கிற அவர் வந்து வளமையா 200 ரூபாய் கொடுக்குற இத பணம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க அவரு. அப்ப அதையும் வாங்க போகணும். ஜனம் வந்து நிறைமடியா. அப்ப நான் கொஞ்சம் நேரத்தோடையாலும் போகணும். போன முறை நான் ஒரு ஹாஜியார் 200 ரூபாய் கொடுக்குறேன்னு போன நூல்ல வாங்க போயிட்டு அந்த ஜனம் நெரிசலுக்குள்ள இந்த ஸ்லீப்பர் இருந்தது ஒரே ஒரு ஜோடி ஸ்லீப்பர் தான். அது பிஞ்சு வைத்து கடைசியில் அந்த 200 ரூபாய் போதா ஸ்லீப்பர் வாங்குறது. நான் கடன் வாங்கித்தான் ஸ்லீப்பர் ஒன்று வாங்கி போட்டேன். இன்னும் 2-3 வீட்டுல அந்த சல்லியை போயிட்டு வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டேன். 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபான்னு கொஞ்சம் சாரதில வாங்கி சேர்த்துக்கொள்ளணுமே. நாங்களும் சில நேரத்துக்கு நோவு குடிக்கிற, சில நேரத்துக்கு நோவு குடிக்கிறல, பிள்ளையா நோவு குடிக்க வைக்கணுமே. அதான் அத்தனை தாத்தா சொல்ற மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா கணம் பேருக்கு கொடுக்கற நேரம் அது கொடுக்கிறவருக்கும் அதுக்குள்ள புண்ணியம் கிடைக்கிறதில்ல, எடுக்கிறவங்களுக்கும் அதுக்குள்ள புண்ணியம் கிடைக்கிறதில்ல. ஒரு திட்டமிடல் மூலம் செய்ய ஏழும் 5 அந்த ஏழை மக்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையே இருக்கிறது. உண்மையில ஒரு துரதிஷ்டம் தான். எல்லாரும் கொடுக்கறத சரியா கொடுத்து கொண்டோம்னா ஒழுங்கான ஒரு முறையில எல்லாருக்கும் போய் சேரும். ஆனா நிறைய ஒரு வளம் பெரிய ஒரு தொகை பணம் பொருட்கள் கொடுக்கப்படுது. ஆனால் சில பேருக்கு நிறைய போய் சேருது, சில பேருக்கு கொஞ்சமும் சேருது இல்ல, அல்லது ஒரு அளவு சேருது. பள்ளி மூலமாகவோ நிறுவனமாகவோ ஒரு ஊர்லயும் செஞ்சானாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த அளவு அருள் பொருந்தின மாசம் எங்களுக்கு கிடைச்சிக்கின்றத வச்சு நாங்க அதை எவ்வளவு நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். நிச்சயம் நல்ல நுணுக்கமா திட்டமிட்டு பிரயோசனப்படுத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிச்சு. நல்லா பாத்திமா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.